மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா மே 28 மாலை 4:30 மணியளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். சார், கோவிலுக்கு செல்லும்போது மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறத விட பசுமாடை இப்போ கொல்லக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நிறைய மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பசுமாடுனா தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ பசுமாட்டை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், கோ மாதா. கோ என்றால் தமிழில் அரசன்னு பேர், மாதான்னா அம்மா. இப்போ நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கெல்லாம் அம்மா கோமாதான்னு பேர் வச்சுருக்காங்க. கோமாதா என் குலமாதான்னு வேறு சொல்லுவாங்க. ஏன் கோமாதாவை உங்களுக்கு அரசனுக்கு ஒப்பாக பேசுவாங்க அப்படின்னா, இப்போ பசுமாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, காளமாடுன்னு எடுத்தால் உழவுக்கு பயன்படும். ஆனால் பசுமாடு வீட்டுக்கு ஒரு பசு வளர்ப்போம். அதே மாதிரி ஒரு மரத்து பாலும் ஒரு மாட்டு பாலும் ஒரு மரத்து கல்லும் உடம்புக்கு நல்லது. ரீசன் எதனால் அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் புல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புல் போடும்போது உங்களுக்கு உங்கள் வேர்வை ஸ்மெல்லை வச்சு அந்த உங்கள் உடம்புல என்னென்ன சத்து கம்மி, எந்தெந்த ஜீன்கள்லாம் கம்மியாக இருக்குது, எந்த உயிரணுக்கள் கம்மியாக இருக்குன்னு அது ஸ்மெல் பண்ணிவிடும். ஸ்மெல் பண்ணி அதுக்கு உருவாகக்கூடிய குட்டியே அந்தந்த அணுக்கள் கம்மியாக தான் உருவாகும். அதனால தான் கடைசியில் பால் கறக்கும்போது கொஞ்சம் கண்ணுக்குட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பூரா இயற்கை சார்ந்து வாழ்ந்தவர்கள். அதாவது ஓரறிவிலிருந்து 5 அறிவு ஜீவராசி வரைக்கும் எல்லா பாகுபாடையும் உணர்ந்து வந்தவர்கள். அதனால் இந்த பசுமாட்டின் குணத்தை நன்கு அறிந்தவர்கள். பசுமாட்டு சாணம் நிறையா நோய்களை பரப்ப விடாமல் தண்ணும், கோமையை நோய்களை பரப்ப விடாமல் பண்ணும். இந்த மாதிரி எல்லா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. அப்போது அந்த கண்ணுக்குட்டி உருவானதுக்கப்புறம் நீ புல் போடும்போது உனக்கு அதுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய பால், உனக்கு எந்தெந்த ஜீன்கள்லாம் கம்மியாக இருக்கோ, எந்தெந்த அணுக்கள் உனக்கு வீக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையாகவே பால் சுரக்கும். அப்போ உன்னுடைய நோய் நொடிகளை வீட்டுக்கு ஒரு பசு, நம்ம பாக்கெட் பால் குடிக்கிறோம், நமக்கு அது தெரியாது. நம்ம பாக்கெட்னாலே உங்களுக்கு பாக்கெட் அப்படின்னாலே சந்திரன் என்பது உணவு, ஜாதகத்தில் 4ஆம் இடம். அந்த உணவை பாக்கெட்டில் அடைக்கும் போது குரு ராகுவின் கர்ம பதிவை கொண்டது. அப்போ கேன்சர், இன்றைக்கி கேன்சர் இல்லாத வீடே கிடையாது. பால் வரைக்கும் பாக்கெட்டில் அடைச்சி தான் வைக்கிறோம். ஆனால் நோயின்னு தெரிஞ்சால் தான் குடிக்கிறோம். ஒரிஜினல் மாட்டுப்பாலுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அது பேப்பரை தின்னாலும் எதை தின்னாலும் அதனுடைய குணமும் மருத்துவ குணமும் மாறுறதில்லை. அதனுடைய இனவிருத்தி கம்மி. வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும், அதுக்கு மேலே அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மனித இனத்தை போல் அதுவும் 10 மாதம் வச்சு தான் குட்டி போடும், பசுமாடு மட்டும். அப்போ அவ்வளோ பெரிய உயர்ந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது. அது அழிஞ்சுதுன்னா மனித இனம் கூண்டோடு அழிஞ்சிடும். இப்போ நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இதனால் பசுமாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, நான்வெஜ்ஜில் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் இருக்கும், நம்ம உடம்புலேயும் அது இருக்கும். நாமளும் மிருக இனம் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம உயிர் போன அடுத்த நிமிஷம் வெள்ளை அணுக்கள் பூரா செத்துடும், சிவப்பணுக்கள் வேறு மாதிரி உருவம் எடுத்துரும். அதன் உருவம் எடுக்கும்போது வேறு மாதிரி டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். காய்கறிகளை இப்போ மா இலையை உடச்சி வீட்டு வாசலில் நட்டுங்க, உடச்சி வீட்டு வாசல் தொங்கிட்டிங்கன்னா அது காய்கிற 4 நாளைக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். அதாவது நன்மையை பூரா நமக்கு நிறைய விஷயங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான்வெஜ் திங்கும்போது சீக்கிரம் டயாலிசிஸ் ஆகிடும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அதான் சொன்னான், கொன்ன பாவம் தின்னா போச்சுன்னா உடனே சாப்பிட்றனோடா அப்படிம்பாங்க. அதுக்கு தான் அந்த பழமொழியை சொன்னது. நம்மளுக்கு தான் 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிட்றாங்களே. அப்போ அதில் நிறைய சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும்போது உடம்புக்கு அது கேடு விளைவிக்கும். மனித இனத்துக்கும் மனித குலத்துக்கும் கேடு வச்சு நோய் நொடியை பரவி அதன் மூலமாக 4 பேத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான்வெஜ் அவாய்ட் பண்ணாங்க. நியாயமாக பார்த்தா வெஜிடபிளில் அந்த அணுக்கள் அதிகம், வெள்ளை அணுக்கள் அதிகம். அப்போ உயிரோட திங்கிறது இதுலேயும் உயிர் இருக்குது, சிவப்பணுக்கள். ஆனால் அதில் 2 அணுக்களும் உயிர் இருக்குது, எண்ணற்ற உயிர்கள் இருக்குது. அப்போ வெஜிடபிள் நமக்கு டயாலிசிஸும் லேட்டாக தான் ஆகும். ஆனால் அந்த இது நம்ம நல்லதுங்கிறதுனால இந்த கெட்டதை பூரா உனக்கு இது ஆகாது, இதை தின்னா தோஷம் அப்படின்னு சொன்னது பூரா இன்றைக்கி வியாபாரமாக இருக்குது. கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நமக்கு கேடு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இறைவனை நாடி போகிறேன், அது போகும்போது காய்கறிகளை சாப்பிடும்போது உன் தேக ஆரோக்கியம் பலம் பெறும், அதுக்காக சொன்னது. நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கையின் பேரில் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்ற முடியும் சார். அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, இயற்கையில் நன்மையை பூரா ஓரறிவிலேருந்து 5 அறிவு ஜீவராசி வரைக்கும் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன். அப்போது அன்னைக்கு இயற்கையில் காக்கா குருவிகிட்ட பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. காரணம் அந்த மொழி அறிந்தவர்கள். இன்றைக்கி இருக்கிற பல மொழியை மனிதனுக்கு நிறையா தெரியாது, கேட்டால் கல்வி அறிவு அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஏன் தலையெழுத்தை மாற்ற முடியும்னா, நாம் இன்னும் நாசா விஞ்ஞானியே சொல்கிறாங்க, கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் மனிதனை இயக்குகிறது.
அந்த கிரகங்களுக்கு உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் கண்டறிந்து என்னென்ன பாதிப்புகளை உண்டு பண்ணும் இந்த இயற்கை தான் நம்மை வழிநடத்துகிறேன் என்று உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கலனாலும் வருங்கால சந்ததி தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக எழுதுனாங்க. அது இன்னைக்கு வியாபாரமாக இருக்குது. ஆனால் இதை மக்களினுடைய நலனுக்காக பயன்படுத்தியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளும் உதவாமல் தான் போகும். இதான் இறைவனுடைய தொலைநோக்கு. அவங்க அப்படி தான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எண்ணம் இறைவன் இல்லைங்களா? அப்போ நல்ல எண்ணம் கொண்ட எந்த ஒரு விஷயமும் செயல்படும். ஒருத்தனுக்கு தலையெழுத்து இவனுக்கு உயிரே போகும்னு சொல்லி எழுதியிருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதி என்பது சந்திரன். ஓகேங்களா? அப்போ அந்த சந்திரன் என்பது தாய். அப்போ இந்த தாய் என்பது பூமியும் தாய் தானே. இப்போ இந்த பூமியில் விளையக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு மனிதனுடைய ஆயுளையும் பூமியில் நிர்ணயிக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்தை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அந்த காலத்தில் நிர்ணய பல 100 வருடம் பல 1000 வருடம் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு சான்று இந்த இயற்கையை உணர்ந்தவர்கள். அப்போது இந்த இயற்கையை உணர்ந்து அது இந்த ஜாதகம் 12 கட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நரம்பு அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தன் வீட்டுக்கு போயிடலாம் சார். இப்போ தலையெழுத்தை மாற்ற முடியாதா? ஈஸியாக மாற்றலாம். இந்த 5 அறிவுலேருந்து ஜீவராசி 6ஆம் அறிவு தான் நம்ம. இந்த 6 அறிவில் இருந்து நமக்கு முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. காக்காய்க்கு சோறு வச்சா முன்னோர்கள், பசுவுக்கு சோறு, இதெல்லாம் நமக்கு மூத்தது. இதனுடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்குது. இந்த 5 ஜீவராசியினுடைய ஆதாயம் நமக்கு இருக்குது. நமக்கு வாழ கற்றுக் கொடுத்தது, விதைக்க கற்றுக் கொடுத்தது பறவைகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது நம்ம முன்னோர்கள் தான். அதனால் அது ரொம்ப சிறப்பு. இப்போ சனிக்கு ஏன் காக்கா சிறந்ததுன்னா அது நிறைய சுத்தம் பண்ணும், க்ளீன் பண்ணும். அதுவும் அப்போ க்ளீன் பண்ணுற நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டி க்ளீன் பண்ணுறவங்கள சனியோட ஒப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. ஏன்னா அவங்க சொன்ன சொல்லலாம் வேறு, ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிறது வேறு. அதெல்லாம் நமக்கு மூத்தது அந்த முன்னோர்கள். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கு. நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கு உயிர் நம்ம உடம்புல இருக்குது, உடல் தான் அழியும். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாயின்னு சொன்னது கிருஷ்ண பரமாத்மா வாக்கு. அப்படி மேனி தான் கொல்ல முடியும் அப்படின்னா கிருஷ்ணன் எப்படி சொல்கிறது, கர்ணனை விட தான தர்மத்தில் சிறந்தவங்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்டவருக்கும் உடல் தான் அழியும்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தருடைய தலைவிதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அதுக்கு இந்த இயற்கையினுடைய சீற்றத்தை கரெக்டாக அந்த ஜாதகத்தில் அறிஞ்சு சொன்னோம்னா நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும். ஒருத்தனுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இன்றைக்கி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கலாம். மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா மே 28ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர்.